விடுமுறை தினமான இன்று திருச்செந்தூரில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வரும் நேரலை காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். திருச்செந்தூரில் கடலில் புனித நீராடிய பின்னர் முருகனை தரிசிக்கும் விதமாக விடுமுறை தினத்தை முன்னிட்டு பக்தர்கள் கூட்டம் அலைமோதி காணப்படுகிறது. கூடுதல் விவரண செய்தியாளர் அருண்குமார் வழங்க கேட்கலாம். அருண்குமார், எப்போதுமே கூட்டம் அதிகரித்து காணப்படும் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இப்போது விடுமுறை தினம் என்பதால் அதிக கூட்ட நெரிசலை பார்க்க முடிகிறது. பக்தர்களுடைய விரைவாக தரிசனம் செய்வதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது? கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். அதாவது நிச்சயமாக நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலை பொறுத்த மட்டும் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக இருந்து வருகிறது. மேலும் இந்த கோவில் சிறந்த பரிகார ஸ்தலமாகவும் கடற்கரை அருகில் அமைந்துள்ளது. இந்த கோவில் கடலில் புனித தீர்த்தமாகவும் நாளிக்கிணறு புனித தீர்த்தமாகவும் கருதப்படுவதால் இந்த கோவிலுக்கு பரிகாரம் மட்டுமின்றி பல்வேறு வேண்டுதல்களை வைத்துக் கொண்டும் திருவிழா நாட்களை தவிர்த்துமே ஆயிரக்கணக்கான பக்தர்களும் நாள்தோறும் இந்த மாதிரி விடுமுறை நாட்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களும் தொடர் விடுமுறை நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வது வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில நேற்று சுதந்திர தினம், இன்று ஞாயிற்றுக்கிழமை இப்படி தொடர் விடுமுறை என்பதால் நேற்றே பக்தர்கள் சுமார் 6 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் வழக்கம் போல கோவில் நடை இன்று வழக்கத்தை விட 1 மணி நேரம் முன்பாக, அதாவது அதிகாலை 4 மணிக்கு திறக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மற்ற கால பூஜைகள் நடைபெற்றது. அதிகாலை 4 மணிக்கு கோவில் நடை திறக்கும் முன் வரை பக்தர்கள் சுமார் 3 மணியிலிருந்தே தரிசன வரிசைக்கு கடலில் மற்றும் நாளிக்கிணறு புனித நீராடி காத்திருந்த இருக்கக்கூடிய நிலைமைதான் இன்று ஏற்பட்டுள்ளது. மேலும் தரிசன வரிசையில் பக்தர்கள் பல மணி நேரம், அதாவது இன்று ஒரு 5 மணி நேரம் காத்திருக்கிறாங்க. அதுல பொது தரிசனம் ஒரு ஆமை வேகத்தில் செல்வதா பக்தர்கள் அந்த தரிசன வரிசையில் நின்று கால் வலி தாங்க முடியாது. பக்தர்கள் அதுல அந்த தரிசன வரிசையில் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையும் இன்று ஏற்பட்டுள்ளது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலை பொறுத்த மட்டில் தொடர்ந்து பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில பக்தர்களை விரைவாக தரிசனம் செய்வதற்கு, அதாவது பொது தரிசனம் மற்றும் ரூபாய் 100 கட்டண தரிசன வரிசை உள்ளது. மேலும் முதியோர்களுக்கு, அதாவது மூத்த குடிமக்களுக்கும் வரிசை உள்ளது. இந்த நிலையில கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு 250 ரூபாய் கட்டண தரிசன வரிசையும் இருந்தது. ஆனால் தற்போது 2 தரிசன வரிசையில் இருந்துமே பக்தர்கள் விரைவாக தரிசனம் செய்வது கடந்த 250 ரூபாய் போன்ற ஆண்டுகள் இந்த தரிசன வரிசையை விட பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. மேலும் விரைவாக தரிசனம் செய்வதற்கு பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் அதில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. அதாவது விரைவாக தரிசனம் செய்வதற்கு உள்ளே பெண்கள் காவலாளிகளும் ஆண்களுக்கு தனியாக காவலாளிகளும் இருந்து அவங்க தரிசனம் விரைவாக செல்வதற்கு பல்வேறு நடவடிக்கைகள். மேலும் விஐபி தரிசனத்தை, அதாவது விஐபி தரிசனம் நிறைய கொடுப்பதில்லை கோவில். அதாவது பக்தர்கள் தரிசனம் விரைந்து செல்ல முடியவில்லை. இல்லவில்லை என்றாலுமே பக்தர்கள் தொடர்ந்து, அதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை இல்லை விசேஷ நாட்களில் தொடர்ந்து பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை தான் தொடர்ந்து நிலவி வருகிறது. மேலும் பல மணி நேரம் காத்திருக்கும் பக்தர்களுக்கு போதிய அடிப்படை வசதி இல்லை என்பது தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது. மேலும் கோவிலுக்கு வந்திருக்கக்கூடிய பக்தர்கள், அதாவது இன்று இந்த விசேஷ நாட்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் என்பது ரொம்ப குறைவாகவே உள்ளது. பக்தர்கள் திருச்செந்தூருக்கு அடிப்படை வசதிகள் இல்லாமல் ஆங்காங்கே தவித்து ஒவ்வொரு இடத்துக்கு இயற்கை உபாதை கழிப்பதற்கோ தங்கள் குடிநீர் போன்ற அடிப்பதற்கு பக்தர்கள் வெளியே செல்லக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது. மேலும் நகர்பகுதியில் பொறுத்த மட்டில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. அதாவது கோவிலில் போதிய வாகன நிறுத்துமிடம் இல்லை. கோவில் அதிக அளவில் கட்டடங்கள், அதாவது பக்தர் நவீன வசதிக்காக பல்வேறு கட்டமைப்பு கட்டடங்கள் கட்டப்பட்டாலும் பக்தர்கள் வாகனம் நிறுத்துவதற்கு போதிய வாகன வசதி இல்லாத புறநகர் பகுதியிலே வாகனத்தை நிறுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் நகர்பகுதியில் ஆங்காங்கே நிறுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. இதனால் தனியார் வாகன காப்பகம் கூடுதல் கட்டணம் வசூலிக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது. இதனால் பக்தர்கள் வாகனத்தை நிறுத்த முடியாமலும் பல கிலோமீட்டர் தூரத்தில் நிறுத்திவிட்டு அங்கிருந்து கோவிலுக்கு நடந்து செல்லக்கூடிய சூழ்நிலையும், இப்படி பல்வேறு இடைஞ்சல்களை தொடர்ந்து வரும் பக்தர்களுக்கு நடந்து வருவதால் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வரும் பக்தர்களிடையே ஒரு வேதனையை தான் தொடர்ந்து ஏற்பட்டு வரும் சூழ்நிலை உள்ளது. அதனால் மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் உடனடியாக இந்த மாதிரி விசேஷ நாட்கள் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கு அவர்களுக்கு தேவையான வாகன நிறுத்துமிடம், மேலும் பக்தர்கள் கோவிலுக்கு செல்வதற்கு அங்கிருந்து ஒரு பேருந்துகளும் வசதிகளும், அது மட்டும் இல்லாமல் பக்தர்கள் கோவிலுக்கு சென்றவுடன் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளும் தரிசனத்தை விரைந்து செல்வதற்கும் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்துள்ளனர். பக்தர்களின் தொடர் கோரிக்கை நிறைவேறும் என்று பக்தர்கள் தொடர்ந்து காத்திருந்து வருகின்றனர். அருள்குமார், தகவலுக்கு நன்றி.